இந்த வீடியோ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பில் இருக்க அந்த கவர்மெண்ட் லோகோஸும் சரி, கவர்மெண்ட்டோடைய சீஃப் மினிஸ்டருடைய ஃபோட்டோவும் சரி, அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க போட்டிருந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியும் அதோட வால்பேப்பர்ஸை மாற்றியும் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயோட தற்கூரி ஃபேன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்ததெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆனால் பண்ணுறதெல்லாம் மாற்றி வச்சுட்டு இருக்காங்க, இதனால தான் அவனுக்கு தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் விஜயோட சப்போர்ட்டர்ஸ்க்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது வந்து காமனாக கவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு எதிர்ப்பை காட்டுது. கவர்மெண்ட் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா ஒன்று பண்ணணும்னு கொடுத்த லேப்டாப்பை இப்படி பண்ணுறாங்க, அதாவது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் மேலே வெறுப்பு இருந்திருக்கும். உங்களோட சின்ன ஐடென்டிட்டி கூட எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க. லேப்டாப் மேலே வந்து எந்த கவர்மெண்ட் கொடுக்குதோ அதோடைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது எந்த அவசியமும் கிடையாது. ஆக்சுவலி இட் ஷுட் பி பிளைன். அது வந்து நம்மளோட வரி பணம், நம்மளோட அவங்க கொடுக்குற ஒவ்வொரு லேப்டாப்புமே நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய் வரியிலிருந்து தான் வருதே தவிர யாரும் கை காசு போடுறதில்ல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்கள பிராண்டிங் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் ப்ரைவேட் கிடையாது. இட்ஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அவர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மக்கள் கவர்மெண்ட் மேலே எவ்வளோ வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்றது இந்த வீடியோலாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு மோசமான நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட வந்துட்டா ரோடு போடுறது, பணம் கொடுக்குறது, லேப்டாப் கொடுத்தா எல்லாம் மயங்கி நமக்கே ஓட்டு போட்டுருவாங்கன்ற காலம்லாம் மாறிடுச்சு. நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. பட் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க, எல்லாம் சுயநினைவோடு தான் இருக்காங்க. ஸோ ஒரு லேப்டாப்பில் இன்னும் 9 லேப்டாப் கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. ஏன்னா அது மக்கள் சொத்து. அது எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தாலும் வாங்கிட்டு தெளிவான ஓட்டு நிச்சயமாக இந்த வருஷம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ட் வெப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.